தமிழக வெற்றி கழகம் வந்ததுல இருந்து எனக்கு விஜய் தான், வேற யாருமே இல்ல. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ரெண்டு பக்கமும் டிவிக்கே விஜய் அப்படின்னு கட்டிட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் எல்லாருமே அதே முகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கெல்லாம் சமீபம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எப்பதுல இருந்து வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும் போதோ, கலைஞர் இருக்கும் போதோ, ஜெயலலிதா இருக்கும் பொழுதோ, இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுதோ இல்ல. ஓகேங்களா? ஆனா விஜய் ஒரு கட்சி ஒரு ஹீரோ வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் எப்போ தமிழ்நாட்டுல உதயமானதோ அதுல இருந்து நீங்க சொல்ற ஒரு மோகம், இவங்க மட்டும்தான் வாழ்க்கை, இவங்க மட்டும்தான் குடும்பம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றது வெறுமனே இப்ப இந்த தற்காலத்துல ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப ஒண்ணு சொன்னீங்களே, எல்லாருமே இந்த கண்மூடித்தனமா இருக்காங்க. உண்மைதான், இப்ப இருக்கதான் செய்யறாங்க. இந்த ஒரு நடிகருக்கு மட்டும்தான் இந்த ஒரு தடங்களா, அல்லது இந்த ஒரு நடிகருக்கு மட்டும்தான் புரிதல் இல்லாம இருக்குதான்னு கேட்டா, நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சு காணாமல் போனவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. அவங்களுக்கும் புரிதல் இல்லாம இருந்துச்சு, அவங்க காணாம போயிட்டாங்க. உங்களுக்கு நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவ்வளவு பெரிய நபர், அதுவும் வேற ஒரு இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவரை கூட்டு வந்துதான் தன்னுடைய கட்சியினுடைய பெயரையும் அறிவிக்கிறாரு. கொடியேற்ற நிகழ்வு நடக்குது, எல்லாருமே பாக்குறாங்க. தனக்கான கொள்கைகள் அறிவிக்கிறாரு. மக்களும் எதிர்பார்த்து, ஆகா நம்ம தலைவர் வந்துட்டாரா, அப்பா ஆமா அப்படின்னு குதிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அப்படி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சதே தெரியாத மாதிரி மறைஞ்சிட்டாரு. கரெக்ட். எல்லா நடிகருக்குமே இருக்கிற தடங்கள் தான் இது. விஜய்க்கு தான் அல்லது கட்சி ஆரம்பிக்கிற ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகருக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா தடங்கள் இருக்கத்தான் செய்யும்.